ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் இந்த ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி அவரைக்காய் எடுத்துக்கோங்க. சுற்றி இருக்கிற நரம்பெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துருங்க. கொஞ்சம் கூட நரம்பு இருக்கக்கூடாது. இது நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் அவரைக்காய் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட சேர்க்கறதுக்கு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையுமே 1-2 அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசு நறுக்கினது, கூடவே நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கிற அவரைக்காவும் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக சீரகத்தூள் கூட நீங்கள் சேர்க்கலாம். இதில் தேவையான அளவு நல்லா நார்மலான தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நெல்லுன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்தே நம்ம கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் நல்லா அடியில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று உள்ளே சேர்த்துடலாம். இது நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரளவு நல்லா ஆறுனதும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஹெல்தியர் ஆப்ஷன். நீங்கள் இதை எப்படியே சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு கார சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை திரும்பவும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நம்ம 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இப்படி 2 சைடும் நல்லா லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கார சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.